ஹாய் காய்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. வெல்கம் டு ஜாவா வித் அபி. நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி இதுதான் நான் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது இனி நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம். லைக் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இப்போ ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்குறாங்களோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இப்போ ஜாவா லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் மறக்காமல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாம் நம்ம சேனலுக்கு வேணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நம்ம சேனலில் எல்லாருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ நான் ஃபஸ்ட்டு போடுறதுனால வீடியோவில் கிளாரிட்டி ஏதாவது கம்மியாக இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் சவுண்ட் ஆடியபிளாக இல்லை ஸ்க்ரீன் சரியாக விசிபிள் ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், Day 1 கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் ஈவன் ஆர் ஆடுன்றதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் போட நான் யூஸ் பண்ணியிருக்க பிளாட்ஃபார்ம் எக்லிப்ஸ். இதே மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, லைக் எடிட் ப்ளஸ், இன்டெல்-ஐஜே அண்ட் விஎஸ் கோட், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு பெட்டராக ஃபீல் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் தான். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு நம்பர் ஆட் ஆர் ஈவன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக நம்ம இஃப் கண்டிஷனில் என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0, இதுதான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணி ஆட் ஆர் ஈவன் ஃபைண்ட் பண்ணுவோம். பட் இப்போது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட இன்டர்வியூவர் மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஆட் ஆர் ஈவன் நம்பர் ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணால் போதும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம எப்படி ஆட் ஆர் ஈவன் நம்பர் ப்ரோக்ராம் போடுவோன்றதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எப்படி வித்தவுட் அந்த மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ரோக்ராம் போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கி அந்த வேல்யூ ஆட் ஆர் ஈவன் ஃபைண்ட் பண்ணணும்னா அப்போ நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லை டைரெக்டாக கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், அது நம்மளோட விஷ் தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கி எப்படி ப்ரோக்ராம் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக்கேஜ் பேசிக்னு நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கிளாஸ்க்கும் பேசிக்குன்னு நேம் கொடுத்துருக்கேன். தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஒரு மெயின் மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ண போகிறோம். அதாவது இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். யூட்டில் அப்படின்றது பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் தான் நம்மளோட ஸ்கேனர் கிளாஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். லைக் ஸ்கேனர் எஸ்சி அப்படின்ற வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படின்றது ஒரு கீவேர்ட். இது யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட்டின். உங்களுக்கு ஸ்க்ரீன் நல்லா விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். விசிபிள் ஆகலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கேனர் எஸ்சி இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட்டின் லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வேல்யூ என்ட்ரு பண்ண வைக்க சொல்ல போகிறோம் யூசர்கிட்ட. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன நமக்கு ஞாபகம் வரும்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். Then we have to enter the value, right? Enter the value அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ யூசர் வேல்யூ என்டர் பண்ணுவாங்க. தென் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நம்பர் யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறோமா. ஸோ இன்ட்டு நம் இஸ் ஈக்குவல் டு நம் அப்படின்றது வேரியபிள். நீங்கள் வேரியபிள் நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இன்ட் நம் இஸ் ஈக்குவல் டு எஸ்சி. இந்த எஸ்சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஓகேவா, ஸ்கேனர் எஸ்சின்னு கொடுத்தோம்ல, இந்த எஸ்சின்ற வேரியபிள் யூஸ் பண்ணி தான் யூசர் கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்க போகிறோம். எஸ்சி டாட்டு நெக்ஸ்ட்டு இன்ட்டு. இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டீஜர் தான் இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் இன்ட் யூஸ் பண்ணிக்குவோம். இதே ஸ்ட்ரிங்கை வாங்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு லைன் யூஸ் பண்ணுவோம். அதுவே லாங் அப்படின்னா நெக்ஸ்ட் லாங், அந்த மாதிரி. ஸோ இப்போ இன்ட் வாங்குறதுனால நெக்ஸ்ட் இன்ட்டுன்றது கொடுத்துருக்கோம்.
தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு என்டர் த வேல்யூ கொடுத்தாச்சு. இன்ட்டு நம் இஸ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. தென் இப்போ நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷனால் என்ன ஞாபகம் வரும்? இஃப் எல்ஸ் தான். ஸோ இஃப்குள்ளே என்ன பண்ண போகிறோம், ஒரு நம்பர் எடுக்கிறோம். அதாவது இந்த வேரியபிள் கரெக்டாக நம்மளோட நம்பர் மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்றது கொடுத்தாச்சு. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் எடுக்கிறோம், அது வந்து மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. நார்மலாக ஈவன் நம்பர்னால் என்ன, எந்த நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகுதோ அதெல்லாம் ஈவன் நம்பர், ஆகலையோ அதெல்லாம் ஆட் நம்பர். இப்போ நம்ம எடுக்கிற நம்பர் மாடுலஸ் ஆஃப் 2 அப்படின்னா நம்ம எடுக்கிற நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். மாடுலஸ் அப்படின்னால என்ன கிடைக்கும், நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். டிவிஷன் சிம்பிள் அப்படின்னா என்ன கிடைக்கும், குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு நம்பர் எடுத்து 2ஆல் டிவிசிபிள் பண்ணும் பொழுது ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா அது ஈவன் நம்பர், இல்லைனா அது ஆட் நம்பர். ஸோ அப்போது இது வந்து ஈவன் நம்பரோ ஆட் நம்பராக கண்டுபிடிக்கணும். அப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இப்படி இருந்தால் அது என்ன நம்பர், ஈவன் நம்பர். ஓகே, இப்போது இந்த இஃப் கண்டிஷன் இருக்குல்ல, இந்த இஃப் பார்ட் இருக்குல்ல, இது எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் கரெக்டாக. ஸோ அப்போது நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அப்போ எல்ஸ் பார்ட் மூவ் ஆகும். நான் ஜஸ்ட்டு இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. என்ன நம்பர் இது, ஆட் நம்பர். ஸோ இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணும். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட்டு ஆட் நம்பருன்றது பிரிண்ட் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாமா, கரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. பார்த்தீங்கன்னா இப்போது என்டர் த வேல்யூ வந்துருச்சு. நான் 4 கொடுக்குறேன், கரெக்டாக ஈவன் நம்பருன்றது வந்துச்சு. நெக்ஸ்ட் ஆட் நம்பருக்கு செக் பண்ணிக்கலாமா. அதுக்கு இப்போது நான் என்டர் த வேல்யூவில் 5 கொடுக்குறேன், கரெக்டாக ஆட் நம்பருன்றது வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போது இது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஈவன் ஆர் ஆட் ஃபைன் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதில் இப்போ இன்டர்வியூர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாமல் ஈவன் ஆர் ஆட் ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் இந்த கண்டிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லைங்க. இந்த ஒரு லைன் மட்டும்தான் மாறுது. என்னன்னு கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுக்கிறோம், ஒரு நம்பர் எடுக்கிறோம், அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அந்த 2ஆல் டிவைட் பண்ண நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அது ஈக்குவல் டு நம், அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூவாக இருக்கணும். லைக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 6ன்ற ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3 கிடைக்குமா. ஸோ 3 × 2 அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் நம்பர் எடுத்துருக்கிறதும் 6 தான், ப்ளஸ் இங்கே உங்களுக்கு கிடைச்ச ஆன்சரும் 6 தான். ஸோ 6 ஈக்குவல் டு 6ஆ, அப்போது அது வந்து ஈவன் நம்பருன்றதை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும், ஆட் நம்பருன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான் மாறுது. ஸோ இந்த லைன் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை ப்ரோக்ராமில். ஸோ இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாம். ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ கேட்குது, நான் ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன், 4 கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக ஈவன் நம்பர் வந்துருச்சு. ஸோ இது தாங்க, ஜஸ்ட் இந்த ஒரு லைன் மட்டும்தான், இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு டெய்லி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜாவா வித் அபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை கிளாரிட்டி இல்லை, வீடியோவில் ஃபாண்ட் எதுவும் நல்லா தெரியல, சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.